ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து யூடியூப் அக்கௌண்ட்டில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அதை வந்து அடுத்தவங்க பார்க்கக்கூடாது, நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எரேஸ் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா வீடியோஸ் பார்த்துருப்போம். அது எல்லாமே ஹிஸ்ட்ரி எரேஸ் பண்ணாமல் ஒரு சில வீடியோ மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி, அதாவது ஹிஸ்ட்ரியிலேருந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் வந்து யூடியூப்புக்குள்ளே போய்க்கோங்க. உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டுக்குள்ளே யூடியூப் அக்கௌண்ட்டில் போய்ட்டு இதான் என்னுடைய யூடியூப் அக்கௌண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்தில் அந்த லைப்ரரின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு சில வீடியோ மட்டும் எப்படி டெலிட் பண்ண காமிக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்துமா, இந்த வீடியோ வந்து நான் பார்த்துன்னு யாரும் காமிக்கக்கூடாதுன்னு வச்சுன்னா, இந்த ரைட் சைடு 3 டாட் இருக்கும் பாருங்கள். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃப்ரம் வாட்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கா, இதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து போயிடும். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃப்ரம் வாட்ச் ஹிஸ்ட்ரின்னு எடுத்தாலும் அந்த வீடியோ வந்து உங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து எரேஸ் ஆகிடும். மற்ற வீடியோலாம் காமிக்கும். இப்போ எப்படி எல்லா வீடியோவுமே ஹிஸ்ட்ரியிலேருந்து எரேஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு 3 டாட் இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி கண்ட்ரோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இனிமேல் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்தெந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் போயிருக்கோ அது எதுவுமே ஷோவ் ஆகாது. இது ஃபுல்லாமே கிளியர் ஆகிடும். கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரி, நம்ம பார்த்த வீடியோஸ் வந்து நம்ம எந்தெந்த வீடியோ பார்த்துருக்கோம்னு யாருக்குமே தெரியாமல் இருக்கும். இந்த வித்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம மொபைலில் வந்து நம்ம ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது நம்மளோட யூடியூப் சேனலில் போய்ட்டு இதெல்லாம் நிறைய பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சமயங்கள் இதை யூஸ் பண்ணி பண்ணனால நம்மளோட ப்ரைவேசி வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.